இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கீ ரோஸ்ட் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு 2 கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்ல நல்லா மெலிசா ஊத்தி விட்டுக்கோங்க. ஊத்தி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமேட்டு மேல இருக்க மாவெல்லாம் அப்படியே லைட்டா தேய்ச்சி விட்டீங்க அப்படினா நல்லா வந்து தயிரும். இப்போ வந்து நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து இந்த தோசை கரண்டிலே ஊற்றி எல்லா சைடுமே படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரிட் அவுட் பண்ணி அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. கரண்டியை பேக் சைடு வச்சு இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா மாவு எல்லாமே நல்லா வெந்து நமக்கு அப்படியே மொறுன்னு கிடைக்குங்க. இப்படியே நம்ம திருப்பி போடணுங்கிற அவசியமே கிடையாது. நல்லா இன்னொரு வாட்டி கொஞ்சம் நெய் எடுத்து, ஏன்னா நெய் பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்து திரும்பவும் எல்லா சைடும் நம்ம வந்து தோசையில் ஊற்றி தேய்ச்சி விடணும். இப்படி தேய்ச்சி விடுறது மூலமாக நம்ம சாதாரணமாகவே தோசை வந்து நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ இப்படி தேய்ச்சிட்டோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு வந்து மொறுன்னு கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குன்னு. இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரிட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ தோசையை திருப்பி போடலைங்க, ஃப்ரண்ட் சைடு ஊற்றின மாதிரியே தான் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குது. இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்தாச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட போகிறோம். இப்போ வந்து திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் எடுத்தீங்க அப்படின்னா தானாகவே எடுத்துகிட்டு வரும். அந்த சைடு அனல் பற்றதுனால வரலை. இப்போ வந்து வீட்லேயே செஞ்ச கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில்